வணக்க மக்களே, நான் உங்கள் கோடங்கி. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாள்லேருந்து பார்த்தீங்கன்னா, இணையதளத்தை திறந்தாலே, அதுவும் குறிப்பாக அந்த எக்ஸ் தளத்தை திறந்தா, இன்ஸ்டாவை திறந்தாலே பல கதறல்கள் வீடியோக்கள் தான் வருது. பயங்கரமாக எனக்கு ஓட்டு போட முடியல, எனக்கு நான் கார்டு வச்சுருக்கிறேன், ஆனால் எனக்கு ஓட்டு போட என்னை அனுமதிக்கலை. இது இது முழுக்க முழுக்க திமுக சதி, என்னை திட்டமிட்டு அண்ணன் விஜய்க்கு ஓட்டு போட முடியாமல் தடுத்துட்டாங்க அப்படின்னு பல பெண்கள், பல ஆண்கள் கதறல் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியவே இல்லை. ஆரம்பத்திலேயே ரொம்ப தெளிவாக எப்போவுமே அரசாங்கம் ஒரு நிகழ்வு எடுக்குதுன்னா, அது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பல்வேறு நிகழ்வுகளையும் மாநில அரசாங்கத்து மேலே பழியை போட்டுட்டு தப்பிச்சுக்கிட்டே இருக்கிற விஷயம், அடுத்தவங்க மேலே பழி போட்டுட்டு ஓடுற விஷயத்தையே தொடர்ந்து இந்த தாவேகா தற்குறி கும்பல் செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த ஓட்டு பேர் மிஸ் ஆனதற்கு திமுக எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்? அல்லது மாநில அரசு ஸ்டாலின் அரசாங்கம் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்? இது தேர்தல் ஆணையம் ஏற்கனவே செய்த நடைமுறை. பல வருஷத்துக்காக செய்யாமல் இருந்த எஸ்ஐஆரை இந்த முறை எடுத்துகிட்டு வந்தாங்க. எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேலை செய்யும் போது திமுக தரப்பில் இருந்தவர்கள் அல்லது அதிமுக தரப்பில் இருந்தவர்கள்லாம், இப்போ நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமுக நகரங்கள், கிராமங்கள் எல்லாத்தையும் திமுக கடுமையாக வேலை பார்த்தாங்க. கிராமங்களில் அதிமுக நல்லாவே வேலை பார்த்துச்சு. எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி வீடு வீடாக போய் இவங்க ஓட்டு நமக்கு தான் வரும், இல்லை இவங்க நமக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு தெரிஞ்சு அந்த பிஎல்ஓக்களாக பூத் லெவல் ஆஃபீஸர்களாக அந்த எல்லாருக்கும் அவங்க கூடவே டிராவல் பண்ணி வந்தது திமுகவை சேர்ந்தவர் தான். பெரும்பாலான இடங்கள்ல, சில இடங்கள்ல அதிமுகவை சேர்ந்தவர் இருந்திருப்பாங்க, ஒன்றும் சில இடங்கள்ல நாம் தமிழர் கூட சில இடங்கள்ல இருந்திருப்பாங்க. ஆனால் எங்கேயுமே தாவேகா தற்கொலை கும்பலை பார்க்கவே முடியல. அப்போவே நிறைய நம்ம சொன்னோம், இவங்க முதல்ல அரசியல் கற்றுக்குங்கடா, அரசியல் தெரிஞ்சுங்க. ஏன்னா அவன் தலைவனும் தற்கொலையாக இருக்கான். நீங்கள் எஸ்ஐஆர் படிவம் இந்த பிரச்சனை இருக்குது, இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, எஸ்ஐஆர் தேவையில்லை அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்திட்டாங்க. அப்போ நமக்கு அது அடாப்ட் ஆகி தான் ஆகணும். அதை அவங்கள நீங்கள் கைட் பண்ணாமல் விட்டதனுடைய விளைவு இன்னைக்கு பல பேருடைய வாக்கு கார்டு வச்சுருந்தோம் அவங்களால ஓட்டு போட முடியல. அவங்க அந்த அத்தனை ஓட்டுகளும் அவங்க சொல்கிற அந்த வீடியோவில் போடுற மாதிரி அது விஜய்க்கு வரக்கூடிய ஓட்டுகள், விசிலுக்கு வரக்கூடிய ஓட்டுகள்னா அது மிஸ் ஆயிடுச்சு இல்லை? அது யார் காரணம்? திமுக எப்படி இதில் சதி பண்ணியிருக்கோம்? நீங்கள் ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணி, அப்போ எல்லாமே நக்கலடிச்சு ரீல்ஸ் போட்டானுங்க, நக்கலடிச்சு வீடியோ போட்டானுங்க. இன்னும் சில பேர்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா நினச்சாருன்னா எப்படி வேணால் ஓட்டு போடுவோம் நாங்கள். இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க, அந்த 9 கிரகத்திலையும் உச்சம் பெற்றவன் சிம் இருந்தும் பேசலாம், சிம் இல்லாமலும் பேசலான்னு ஒரு காமெடி ஒன்று வரும், பொய் சொல்லி நாடகம் மாற விஷயத்த. அதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த காமெடி ஏற்ற மாதிரியே இவங்களும் ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. அந்த ட்ராமாவுக்கு என்ன காரணம்னா, தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு மே 4ஆம் தேதி என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ தன்னுடைய மனநிலையை தயார்படுத்திக்கிறாங்க. இப்போவே கத்தி கதறி ஆர்ப்பாட்டம் பண்ணி இதுதான் காரணம், இதனால தான் எங்கள் வாக்கு இல்லாமல் போயிடுச்சு, எங்கள் வாக்கு குறைஞ்சிருச்சு, இதெல்லாம் வந்திருந்தால் நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்வதற்கு இன்றைக்கி பல கதறல் வீடியோக்கள்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஒரு உண்மை புரிஞ்சுக்கணும், அதாவது விஜய் தரப்புலையும் சரி, அல்லது ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, இப்போ தேர்தலில் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு கிரவுண்ட் லெவலில் வாக்கு சதவீதம் உயர்ந்த அளவுக்கு வாக்கு பதிவு உயர்ந்திருக்கு, ஆனால் அங்கே குறைஞ்சிருக்கு. என்னங்க குழப்புறீங்க அப்படின்றீங்களா? உண்மைதாங்க. சதவீத அடிப்படையில் வாக்கு சதவீதம் உயர்ந்ததுக்கு ரீசன் எஸ்ஐஆர். அது நிறைய வாக்காளர்கள் நீக்கினது, குறைவான வாக்காளர்கள் இருக்காங்க. வாக்குப்பதிவு அதே அளவு கடந்த ஆண்டு போலவே வந்தாலும், நான் கடந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அது கூட தான் சதவீதத்தை காட்டும். ஆனால் வாக்கு பதிவு இருக்குல்ல, ஒரு பூத்தை ஒரு 6500 வாக்கு பதிவாகும்னு வச்சுங்களேன், இல்லை ஒரு 4500 வாக்கு பதிவாகும்னா, அந்த இடத்துல எப்பவுமே பதிவாகிற வாக்கு 4500 பதிவாச்சுன்னா, இந்த முறை 4100 தான் பதிவாயிருக்கு. 4500 பதிவாகின்ற இடத்துல 400 ஓட்டு பதிவாகலை. அப்போ அது உயர்வா கம்மியா அப்படின்னா அது கம்மி வாக்கு பதிவை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதே இடத்துல அந்த பூத்தில் ஒரு 6000 பேர் இருந்து, அந்த 6000 பேரில் 1100 பேர் நீக்கிட்டாங்கன்னு வச்சுங்க. பேலன்ஸ் இருக்கிறவங்கள 4100 பேர் வாக்கு அளிச்சிருந்தாங்கன்னா அது அதிகமான சதவீதத்தில் காட்டும். வாக்கு எண்ணிக்கை குறைவு, சதவீதம் அதிகம். இதுதான் அங்கே கம்பேரிசன். இந்த அடிப்படை விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்காத விஜய் தரப்பு இப்போ ஒப்பாரி வச்சுக்கிட்டு தெரியுது. நான் நேற்று சொன்ன மாதிரி நிறைய பூத்தில் தாவேகா தரப்பை சேர்ந்த பூத் அந்த ஏஜென்ட்டுக்கு யாரையும் பார்க்க முடியல.
பூத்துக்குள்ளே இருந்தாங்களா இல்லையா? ஏன்னா அங்கே வந்து நீங்கள் வந்து அடையாளங்கள் வந்து ரொம்ப கம்மி தான். நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்னால என்னன்னா தெரியுன்றதுனால நம்ம பார்த்தோம். அங்கே பெருசாக பூத்தில் வந்து நமக்கு தெரிஞ்சு தாவேக்கா சார்பில் யாரும் இருந்த மாதிரி தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 100 மீட்டருக்கு முன்னாடியே வந்து அதை தேர்தல் கமிஷன் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. 100 மீட்டருக்கு அப்புறம் ஓட்டு கேட்கக்கூடாது, பூத் ஸ்லிப் எழுதுறவங்க இருக்கக்கூடாது, வாகனங்களை கொண்டு போய் நிறுத்தக்கூடாது, இப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகள் வச்சுருப்பாங்க. இந்த 100 மீட்டருக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியும் தங்களுக்கு வந்து கூட்டணி கட்சியும் தங்களுக்கு ஒரு டேபிள் போட்டு ஒரு 10 சேர் போட்டு, இந்த வெயிலாக இருந்தால் பந்தல் போட்டு இல்லை மர நிழலில் உட்காந்துக்கிட்டு அங்கே வந்து அவங்க பூத்து இதெல்லாம் பேப்பர்லாம் வச்சுருப்பாங்க, எல்லாம் வச்சுருப்பாங்க, பூத் ஸ்லிப்லாம் வச்சுருப்பாங்க. உடனே நம்ம கார்டு கொடுத்தோம்னா பார்த்து செக் பண்ணி அவங்க ஸ்லிப்பேஜ் கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஓட்டு போட போகலாம். இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம். அதில் அதிமுகவில் இருப்பாங்க, திமுகவில் இருப்பாங்க, பிஜேபி தனியார் என்ன பிஜேபியில் இருப்பாங்க, சுயேட்சை வேட்பாளர் தனியாக டேபிள் போட்டிருப்பாங்க. இது மாதிரி ஒரு கட்சியும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் நேற்று சொன்னேன், நான் போன வகையில் ஒரு 3-4 பூத்து பார்த்தேன், 3-4 அந்த மாதிரி ஆட்களை பார்த்தேன். தாவேக்கா சார்பில் யாருமே இல்லை, காலியாக கிடந்துச்சு. 2 பேர் உட்காந்துருந்தாங்க. அங்கே ஒருத்தவங்க கூட விசாரிக்க கூட போல. சில இடத்துல வெறும் கொடி மட்டும் கட்டி வச்சிருக்கானுங்க, ஆளே இல்லை யாருமே. இப்படி காலியாக கிடந்துச்சு. இல்லை ஏதோ நான் மட்டும் தான் பார்த்தேன் நினச்சேன். தமிழ்நாடு முழுக்க இப்படி தான் நிலவரம் இருந்திருக்கு. ஆனால் இந்த கும்பல் தான் சொன்னிச்சு, நாங்கள் பூத் ஏஜென்ட்டே 3 லட்சம் பூத் ஏஜென்ட்டை வச்சுருக்குறோம், அவங்களே பெரிய மாநாடு மாதிரி நாங்கள் போடுவோம்ல. அந்த 6 அடி வளர்ந்த எருமை இருக்குல்ல, அந்த எருமை சொன்னிச்சு. கடைசியில் பார்த்தா பூத்தில் உட்காரத்துக்கும் ஆள் இல்லை, ஸ்லிப்பேஜ் கொடுக்குற இடத்துலையும் ஆள் இல்லை. இன்னும் சில இடங்களில் சின்ன பசங்களை வச்சுருக்காங்க. அதுங்க தலையில் துண்டை கட்டிட்டு ரவுடி பேய மாதிரி அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு அதுங்க விளையாடிட்டு இருக்காங்க. மஞ்சள் பனியனை கொடுத்தாங்க. நிறைய இணையத்தில் நீங்கள் அந்த படங்கள்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலாக பிஞ்சுகள் நெஞ்சில் நஞ்சை விதைத்திருக்கிறார் விஜய், அப்படிதான் நம்ம சொல்லணும். விஷத்தை விதைச்சிருக்காரு. இன்னும் பல பேர் அந்த தற்குறி கும்பல் வயசு வந்துருச்சு, வயசு வந்து வளர்ந்துருக்கு, 18 வயசு 20 வயசு ஓட்டு போடுற வயசுலாம் வந்திருக்கு. ஆனால் அதுங்க என்ன சொல்லுதுன்னா, விஜய்க்கு ஓட்டு போடலன்னா சோத்துல விஷம் வச்சிருவேன்றது விளையாட்டுக்காக சொல்றது இல்லை, நிஜமாவே எல்லாருடைய வாயில அது வருது. தற்குறியா இருக்கிற கும்பல்லாம் விஜயநாக்கு ஓட்டு போடலன்னு வச்சுக்கோ, எங்கள் வீட்டில் இத்தனை ஓட்டு இருக்கு, விஜயநாக்கு போடலன்னா சோத்துல விஷம் வச்சிருவேன். நீ என்னவா செய்ய போறியோ அது மனசுல பேசிக்கிட்டே இருக்கீங்க. எங்கேயோ ஒரு நாள் அது கொலைக்கேசில் மாட்ட போதுங்க இந்த கும்பல் எல்லாம், விளையாட்டுக்கு இல்லை. இது அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. இப்போ சின்ன பசங்க கிட்ட விஜயநாக்கு ஓட்டு போட சொல்லுங்க, விஜயநாக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொல்லி சின்ன பசங்க மனசுலலாம் நஞ்சை விதைத்து அதுங்க வீட்டிலலாம் வந்து அடம் பிடிச்சி, இதனா வந்து இந்த கடையில் பிடிக்கல அடுத்த கடையில் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி விஷயமா? ஆட்சி நிர்வாகம் பண்ண தெரிஞ்சவங்க தான் கொடுக்கணும். ஒரு குடும்பத்தையே ஒழுங்காக பார்க்க தெரியாத ஒரு தற்குறி முண்டம் அதுக்கிட்டவே எப்படி ஆட்சி கொடுப்பாங்க? எப்படி கொடுக்க முடியும்? வாய்ப்பு எதுவுமே கிடையாது இல்லை. அந்த அடிப்படையில் எல்லா பேரண்ட்ஸுமே குழந்தைகளை திருப்திப்படுத்துறதுக்காக நினச்சிக்கிட்டு சில குழந்தைங்களுக்கு அடி விழுந்துச்சு, சில குழந்தைங்களை ஓகே நான் போட்டுறேன் விடு, அவள் தானே போட்டு வந்துடுறேன் விடுன்னு சொல்லிட்டு இவங்க போய் யாருக்கு போடணுமோ போட்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் சொன்னது அது. இப்போ நான் வந்து இப்போ என் வீட்டில் சின்ன குழந்தை எதுவும் இல்லை. ரெண்டாவது நம்ம எல்லாருமே விவரம் தெரிஞ்சவளாக இருக்காங்க. இப்போ என் வீட்டில் 3 ஓட்டுமே போட்டாச்சு. இப்படி யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லக்கூடாது இல்லையா? நாம ஓட்டு போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு நம்முடைய வேலை. அந்த ஓட்டை நம்ம சரியாக போட்டுட்டோம். பட் பல நண்பர்கள், எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் அவங்க வீட்டிலலாம் ஒரே டார்ச்சர், மாமாவுக்கு தான் போடணும், விஜய் மாமாவுக்கு தான் போடணும்னு ஒரே அடம் பிடிச்ச குழந்தைங்கிட்ட நான் நிறைய பேர் பார்க்குற எல்லா நண்பர்கிட்டையும் எல்லார்ட்டையும் தாங்க இந்த மாதிரி ஒரே தொல்லைங்க, இந்த ஆள் என்னங்க இப்படி இருக்கான், இதுவரை எந்த அரசியல் கட்சியும் இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை செஞ்சதே இல்லைங்க, சின்ன பிள்ளைங்களை வந்து உசுப்பேத்தி விடுறான், இவெல்லாம் ஒரு ஜென்மமாயிவன், இவன் பொண்ணு பிள்ளை இவனுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா, இவன் பொண்டாட்டி இவனுக்கு ஓட்டு போட்டிருப்பாளா, அவங்க ஆத்தா அப்பன் ஓட்டு போட்டிருப்பான், அப்பன் போட்டிருப்பாரு. ஏன்னா அவரே வந்து கேடுகட்டத்தனமா ஒரு பேட்டி கொடுத்தாரு, நான் தமிழ்நாட்டுக்கு தார வார்த்துட்டாரான். என்னத்தை தார வார்த்தாரு? அசிங்கமா வருது நமக்கு வாயில. புள்ள கேடுகட்ட புள்ள, அவன் ஏன்டா இப்படி இருக்கான்னா அது அப்பன் சரியில்லைன்றது தான். சரி விடுங்க, அதை நம்ம இன்னொரு முறை தனியாக பேசுவோம். எஸ்எஸ்சியோட கூத்துக்கள், திருட்டுத்தனங்கள், மொல்ல மாதிரித்தனங்கள்லாம் தனியாக பேசுவோம் நம்ம. அவர் வந்து யோகி சிகாமணி பெற்று வச்சிருக்காருல, புள்ளைய அப்படி தான் கொஞ்சம் தான் செய்வார் அவர். அதனால அது ஒரு நாள் இன்னொரு நாள் வச்சுக்கலாம் நம்ம கச்சேரி. இப்போ இந்த குழந்தைகள் வச்சுருக்கிற நிறைய குடும்பங்கள், எனக்கு தெரிஞ்ச குடும்பங்கள், என்கிட்ட பேசினவங்களே நிறைய பேர்ட்டே நான் சொன்ன விஷயம் என்னன்னா, குழந்தைகளை அடிக்காதீங்க, அடிச்சிங்கன்னா அது உள்ளுக்குள்ளே பெரும்பாலும் அடம் பிடிச்சதுன்னா நம்ம வந்து அவங்களுக்கு அவங்க பாணிலேயே குழந்தையா மாறி புரிய வைக்க ட்ரை பண்ணணும். நீங்கள் போய் அவங்கள ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து இன்னும் வெறியாயிடுவாங்க. அது வந்து இப்போ சமீப காலமாக இருக்கிற சைக்காலஜி பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஆனால் நான் வந்து சொன்ன விஷயங்கள் நண்பர்கள் கேட்டவங்கள்ட்டலாம், குழந்தைங்க கிட்ட ஆமாம் ரைட்டு, மாமாவுக்கு தானே போடணும், ஓகேம்மா உனக்காக விஜய் மாமாவுக்கு நான் வந்து நான் ஓட்டு போடுறேன், அப்பா ஓட்டு போடுறேன், அம்மா ஓட்டு போடுறேன், அக்கா ஓட்டு போடுறேன்,
எல்லாரும் சொல்லிட்டு போயிருங்க. உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டை காப்பாற்றுவது யார், தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடக்கும், இனி தமிழ்நாட்டை யாரால் வளப்படுத்த முடியும், அங்கே ஓட்டு போடுங்க நீங்க அப்படின்னு சொல்லி நாம பேசுறதா பேசிட்டோமா. புத்திசாலித்தனமாக அதுவரை டென்ஷனாக இருந்தவங்க ரிலாக்ஸ் ஆகிட்டு ஓட்டும் போட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு நேற்று மாலையை நான் பேசிகிட்டு இருக்கும்போதும் நிறைய நண்பர்கள் சொன்ன விஷயம், நீங்கள் நல்ல வேலைங்க, இல்லைன்னா 4 சாத்திட்டு போகணும்னு நினச்சேன் நான். அது எனக்கே மனசு கஷ்டமாக இருக்கு. என் குழந்தைய அடிச்சதே இல்லை இது வரைக்கும். நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணா அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் நான் போய் நிஜமாவே ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் போய் வந்து ஓட்டு போட்டேன், விஜய் அண்ணாவுக்கு தான் ஓட்டு போட்டேன், விஜய் அங்கிளுக்கு தான் ஓட்டு போட்டேன், விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு சந்தோஷம். அடிப்படையில் அந்த குழந்தைய புரிய வைக்க வேண்டிய விஷயம் புரிய வைக்கணும். ஏன்னா அந்த குழந்தை அது வளர்ந்து 18 வயசு ஆன பிறகு தான் அந்த குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டது, நாம அந்த வாக்குனா என்ன ஓட்டுனா என்ன அப்படின்றது தெரியும். அன்னைக்கு அது முடிவெடுக்கும். அது எதை வேணா முடிவெடுத்துக்கிட்டோம். அது எது சொல்லுது எதை செய்யணும்னு அது தீர்மானிக்குதோ அது பிரச்சனை இல்லை. இன்றைக்கு அந்த ஏஜ் வர வரைக்கும் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது பெற்றோராகிய நம்மளோட கடமை. 18 வயசுக்கு மேல வந்து அது தெருவில் திரியுது அப்படின்னு சொன்னா நாம ஒன்றும் பண்ண முடியாது. அன்னைக்கு வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுன்னு சொல்லும் போது கேலியும் கிண்டலும் செய்த தாவேகா கும்பல் இன்றைக்கு எவ்வளவு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். எதுக்காக சொல்றேன்னா, நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 18 வயசை தாண்டியவர்கள் தான், அதுவும் விஜய்க்கு ஓட்டு போகணும்னு நினைக்கிறவங்க ஓட்டு தான் பறிச்சிட்டாங்க. நிறைய ஓட்டு வந்து மிஸ் ஆயிருக்கு. அதுக்கு எஸ்ஐஆர் ஒரு காரணம். இதை வந்து முறைப்படுத்தணும்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க கண்டுக்கவே இல்லை. கண்டுக்காம இருந்த இப்போ வந்து கத்தி கதர்னா புலம்புனா முடியுமா? ஆனால் மே 4ஆம் தேதிக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஏன் ஓட்டு அண்ணன் வந்து ஜெயிக்கல அப்படின்னா, எஸ்ஐஆர் மூலமாக எங்க ஓட்டை மட்டும் கார்னர் பண்ணி தூக்கிட்டாங்க, அதனால அண்ணனுக்கு ஓட்டு நாங்க போட முடியல. இன்னும் சில பேர் வந்து பெரம்பூர்ல ஓட்டு போடலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, திருச்சிக்கு போய் ஓட்டு போட ட்ரை பண்ணியிருக்காங்க, அங்க போய் போடலான்னு. அடிப்படையில் உங்களுக்கு எங்க ஓட்டு இருக்கோ அங்கதான் போட முடியும். நீங்க போய் வந்து நினைச்ச ஊரெல்லாம் போட முடியாது. நினைச்ச ஊர்ல எலெக்ஷன்ல நிக்கலாம், ஆனா நினைச்ச ஊர்ல ஓட்டு நீங்க போட முடியாது. இன்னும் பல பேர் வந்து நாங்க வந்து பஸ் விடல, திமுக சதி, பஸ் வந்து மறிச்சிட்டாங்க. நீங்க ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதை உங்க புசியானந்த் தான் சொன்னாரப்பா, வேலையெல்லாம் வேணாம், வேலையாவது போனஸ் ஆகுது, தீபாவளி போனஸ் எல்லாம் விட்டுட்டு வா, அண்ணனை பார்த்தாகணும், தளபதிக்காக எல்லா வேலையும் விட்டுட்டு வாங்கன்னு சொன்னார்ல. அப்பெல்லாம் உங்களுக்கு இனிச்சது இல்லை, அப்பெல்லாம் விசில் அடிச்சு கொண்டாடினீங்கல்ல. அதனாலதான் நீங்க ஒரு நாள் முன்னாடியே லாஸ் ஆஃப் போனா போயிட்டு போதுன்னு கிளம்பி முதல் நாளே போக வேண்டியதானே. கடைசி நேர நெரிசலை தவிர்த்துக்கலாம் இல்லையா? ஒரு பொண்ணு நான் பார்த்தேன், வீடியோவில் பார்த்தேன் இன்ஸ்டாவில், அந்த பொண்ணு வர்றதே 7 மணி தான் வருது, பூத் ஓட்டு போட 7 மணி தான் வருது. வந்து என் ஓட்டை பறிச்சிட்டாங்க, என் ஓட்டை பிதுக்கிட்டாங்க, என் ஓட்டை நசுக்கிட்டாங்க, ஜனநாயக கடமையை என்னால் ஆற்றவே முடியல, இது திட்டமிட்ட சதி, இதற்கு ஒரு நாள் நீங்க பதில் சொல்லி ஆகணும், எங்க விஜய் அண்ணா முதல்வர் ஆயே தீவார், நான் முதல்வராச்சர் ஆக்கிட்டேன் அவரை அப்படின்னு ஓட்டு போடாத தற்குறி ஒன்று பேசுது. அதை வந்து பிளான் பண்ணி இப்படி ஒரு ரீல்ஸ் போடணும், இப்படி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்றதுக்காகவே அது காரை விட்டு இறங்குறதுலேருந்து அவர் ஃபாலோ பண்ணி கேட்டில் போய் நிற்கிறது, டைம் காமிக்கிறது. 7 மணி 7 மணிக்கு எங்கேயாவது உன்னை அலோவ் பண்ணுவாங்களா? 6 மணிக்கு எல்லா பூத்துலையும் கேட்டை சாத்திட்டாங்க. 6 மணிக்கு மேலே 8 மணி வரைக்கும் கூட ஓட்டு போட்டாங்க. அது எப்படின்னா 6 மணிக்கு முன்னாடி பூத்துக்குள்ள போனவங்களுக்கு உள்ள அனுப்பிட்டு அவங்களை டோக்கன் கொடுத்து நிறுத்திட்டாங்க வரிசையில், அவங்க மட்டும் தான் ஓட்டு போட முடியும். இன்னும் சில அட்ராசிட்டி கூத்துறானுச்சு. ஒரு பூத்துல வந்து தாவேக்கா சேலை கட்டின்னு ஒரு அம்மா வந்து டோக்கன் கேட்குது, இல்லை அவர் வந்து வெளியே நிற்கிறாரு, நீங்கள் டோக்கன் கொடுத்தா ஓட்டு போட உள்ள அனுப்புறேன், அம்மா 6 மணிக்கு முடிஞ்சு போச்சுன்னா வாக்குவாதம் பண்ணுது. எப்படி என் ஓட்டை நீங்கள் வந்து முடியாதுன்னு சொல்லுவீங்கன்னு. 6 மணிக்கு மேலே யாருக்கும் அனுமதி இல்லை. அதான் விஜய் தான் கேட்டார், 2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டார். தேர்தல் கமிஷன் அந்த மனுவை தூக்கி குப்பையில் போட்டுருச்சு, அதெல்லாம் வாய்ப்பில் போராஜா அப்படின்னு சொல்லிடுச்சு. இதுதான் நிலைமை. ஸோ 4ஆம் தேதிக்கான ஸ்கிரிப்டை வந்து தாவேக்கா இப்போவே தயார்படுத்திடுச்சு. மனதளவில் அவங்க தயாராயிட்டாங்க. ஆனால் எனக்கெல்லாம் என்ன பதட்டமாக இருக்குன்னா, தயவுசெய்து தமிழ்நாட்டில் உள்ள பெற்றோர்கள் அனைவருக்குமே இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். உங்கள் பிள்ளைகளை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. உங்களுடைய அந்த தாவேக்கா தற்குறி கும்பலாக சுற்றிக்கிட்டு இருக்கிற விஜய் பேரில் இருக்கிற அதீத அன்பினால சுற்றிட்டு இருக்கிற உங்கள் பையனையோ பொண்ணையோ ரொம்ப நல்லா வாட்ச் பண்ணுங்க. அவங்களுக்கு மே 4ஆம் தேதி ரிசல்ட் மிக மிக கொடூரமாக இருக்கும். அவங்க ரொம்ப இப்போ வந்து கனவு உலகில், அதுவும் இந்த சோசியல் மீடியாவில் முதலமைச்சராகவும் அமைச்சர்களாகவும் ஆட்சி அமைச்சிட்டு அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது இல்லை, அது நீர்க்குமிழி, அது கனவு தான், அது வெறும் ரீல்ஸில் மட்டும் தான் நம்ம இப்படி போட்டிருக்கோன்ற ஒரு உண்மை தெரிய வரும்போது
அவங்க ரொம்ப ஷாக் ஆவாங்க. அப்போ அவர்கள் தவறான முடிவெடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த தற்குறி கும்பல் பல பேரை அந்த முடிவுக்கு தள்ளுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வேட்பாளர்கள் பல பேர் பிரச்சனையில மாட்டுவாங்க. கடன்காரனா தெருவுக்கு வந்து நிற்பாங்க. இன்றைக்கு பல வேட்பாளர்கள் விஜய் வீட்டு கதவை தட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா விஜய் என்ன பண்ணுவார்னா நிச்சயமாக வெளிநாடு ஓடி போயிடுவார். அவரை நீங்க பார்க்கவே முடியாது. இதுக்கு மேல நீங்க அவரை பார்க்கவே முடியாது. என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. எனிவே பேரண்ட்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. முதல்ல நம்ம பிள்ளை நமக்கு முக்கியம். அவனை எப்படியாவது நம்ம காப்பாற்றலாம். எப்படின்னா இந்த வியாதியிலேருந்து, தற்குறி வியாதியிலேருந்து, இந்த தாவேகா வியாதியிலேருந்து அவனை ஈஸியா விஜய் வியாதியிலேருந்து காப்பாற்றிட முடியும். கொஞ்சம் நீங்க அதுக்கு மெனக்கடணும், அவ்வளவுதான். ஏன்னா அது வந்து இப்ப கண்ட மரத்துல ஏறுது, உயரத்துல ஏறுது, பார்த்தாலே கத்துது, கதறுதுன்னு சொன்னோம் இல்லையா முன்னாடி. சிம்டம்ஸ், இந்த வியாதி சிம்டம்ஸ் அது இனிமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இந்த குறைஞ்சிருந்த காலகட்டத்தில் அதுக்கு வந்து சரியான சிகிச்சை முறை பண்ணி, சிகிச்சைனா என்னது, நீங்க கூடவே அவனோட இன்ட்ராக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஓரளவுக்கு மனசு மாற்ற முடியும். இந்த வியாதியிலேருந்து விடுபட முடியும். ஏன்னா இனிமே விஜய் வெளியில வரமாட்டார், முகம் காட்ட மாட்டார், எங்கேயுமே வரமாட்டார், வீட்டுக்குள்ளே பதுங்கி இருப்பார் அல்லது வெளிநாட்டில் ஓடி போயிடுவார். அவ்வளோதான். அப்போ அந்த முகம் வெளியே வரலன்னாவே இந்த வியாதி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அது வெளியில வந்தால் ஜாஸ்தி ஆகிடும். சில வியாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி உக்கிரமாக இருக்கும் சில நேரங்களில். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில குறிப்பிட்ட காலம் அதுக்கப்புறம் பரவாமல் இருக்கும். அந்த மாதிரிலாம் வியாதிகள்லாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி வந்து விஜய் வந்து வெளியில் வந்தால் அந்த வியாதி பரவும். ஆவேசமாக கத்துறது, கூச்சல் போகிறது, கூப்பாடு போகிறது, வண்டி வருதா வரலையான்னு பார்க்கறதுல ராங் சைடில் போகிறது, ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓடுறது, பனைமரம் பார்த்தா ஏறுறது, தென்னை மரம் பார்த்தா ஏறுறது, கட்டடம் பார்த்தா ஏறுறது, யார் வீட்டு வாசல்னு தெரியாது அங்கே போய் அமக்கலம் பண்ணுறது, இபி போஸ்டில் ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறது, இன்னும் எல்லா உயரமான இடங்களையும் ஏறி நின்று விஜய் டிவி தூக்கிட்டு இருப்பானுங்க. இந்த வியாதி விஜய் வெளியில் வந்தால் அதிகரிக்கும். இப்போ விஜய் உள்ள பதுங்கிட்டாருன்னா வியாதியினுடைய வீரியம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். ஆகவே 4ஆம் தேதிக்கு பிறகு, 4ஆம் தேதி 11 மணிக்கு பிறகு நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். நிறைய பஞ்சாயத்துகள் நடக்கும். எல்லாத்தையும் நம்ம வாட்ச் பண்ண தான் போகிறோம். அது சம்மந்தமாக நம்ம பேச தான் போகிறோம். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.